ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் சூப்பராவே இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிராங்க் தான் பார்க்க போறோம். என்ன பிராங்க்னா, ஹேர் கட் பிராங்க்கு. நரேன வந்து ரொம்ப நாளாவே நான் வந்து ஹேர் கட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா, இவன் ஹேர் கட்டே பண்ண மாட்டேன்ட்டான். என்னடா பக்கத்துல வச்சுட்டே பேசிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? காலையில இது ஆக்சுவலா வந்து 6 மணி ஓகேவா? நைட்லாம் அவனுக்கு சரியாவே தூக்கம் வராது. காலையில தான் டீப் ஸ்லீப்பா இருக்கும். எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டான். இப்பதான் என் ஃப்ரெண்டு கிட்ட வேற பேசிட்டு இருந்தேன். சுத்தமா அவனுக்கு கேட்கவே இல்ல. அந்த தைரியத்துல தான் அப்படியே கன்டின்யூ பண்ணி பேசிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். தாடி வெட்டு, முடி வெட்டு, நல்லா பறக்காம மாரி இருக்கு. பறக்காமண்டைய மாரி இருக்கு. போய் வெட்டுன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்மளே வெட்டி அவன அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. என்ன பண்ற? தூங்க ஒன்றும் இல்லை, தூங்கு. சும்மா தான் வந்தேன். எந்திரிக்கிறியா? கொஞ்ச நேரம். அவனே சுத்தி சுத்தி காட்டிட்டு இருக்கிறான். எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஓகேவா? இவனை வச்சு இன்னைக்கு எல்லாம் ட்ரை பண்ண போறோம். ஓகே. மஷ்ரூம் கட்டிங்கு, பாக்ஸ் கட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த கட்டிங், இந்த கட்டிங்கு, முல்லட் கட்டிங் எல்லாம் பண்ண போறோம். கலந்து விட்ட மாதிரி இவனுக்கு. என்ன தெரிகிறது? வேணும். திரும்பி படுத்துக்கோ. மல்லாக்கே படுக்க கூடாது. வயிறு வலிக்கும். குப்புறப்படு கொஞ்ச நேரம். என்னென்ன சொல்றான் பாருங்க. குப்புறப்படுப்பா. போத்தி படுக்க கூடாது. காத்து வராது. என்னடி பண்ற? ஆ? ஏன்டா தடவிதான் கொடுத்துட்டு இருக்கேன். கம்முனு படு. படு. சும்மா எந்திரி. தூங்கவே விட மாட்டேன். நான் என்ன பண்ணேன்? தூங்கு. அமைதியா தூங்கு. எந்திரிக்கவே கூடாது. சரியா? நான் கூப்பிடுற வரையும் எந்திரிக்க கூடாது. இப்ப என்னன்னா சீப்பு யூஸ் பண்ணி வெட்ட போறோம். ஓகேவா? சீப்பே யூஸ் பண்ணாம வெட்டிட்டேன். ப்ரொஃபஷனலா தெரியணும். ஓகே. என்னடி பண்றிருக்க? ஆ? கையில சிசர் வச்சுட்டு என்ன பண்றிருக்க? இந்த பெட்ஷீட்ல இருக்க நூலெல்லாம் கட் பண்ணேன் நரேனு. பெட்ஷீட்ல கொண்டு தலைகள்ல முடியா கிடக்கு. ஐயய்ய, தலைமுடி என்னாச்சு? அடிப்படை விக்கிற மாட்டோம். உனக்கு ஒரே நல்ல எல்லாம் கொட்டுதா? ஆமாடா, இங்க பாரு எல்லாம் கொட்டி கிடக்கு. என்ன பண்ணேன்பா? விளையாட்டா இருக்கேன்பா உனக்கு? என்னடா மண்டை இது?
விளையாட்டா இருக்கா எனக்கு புரியல. நல்லா உட்காரு, உட்காந்து பேசு. நின்னுட்டா பேசிட்டு இருக்காங்க. திரும்பி உட்காரு. என்ன திரும்பி உட்காரு? நல்லா முடிய வெட்டி போட்டு திரும்பி உட்காரு. அசிங்கமா வந்துட போகுது ஏதாவது. அசிங்கமா என்ன வரும்? அப்புறம் முடிய ஏன் இப்படி முடிய வெட்டிட்டு இருக்கற? ஒழுங்காவே வெட்டல நரேனே. அதுக்கு ஒரு பக்கம் சொரன்றதுக்குள்ள இன்னொரு பக்கம் எந்திரிச்சிட்ட. எப்படி வெட்டி விட்டுருக்கே? நரச்ச முடியல வரும். இதெல்லாம் எதுக்கு வெட்டுன? பாரு, நரச்ச முடியல தான் வெட்டி இருக்கேன். உன்னை வெட்ட சொன்னாங்கல அவனால. ஏன் மண்டையில போடாத, எனக்கும் நரச்ச முடி வராதா? லூஸ் மாதிரி பேசாத. நான் ஒழுங்காவே வெட்டல. இரு மிச்சத்தை அந்த ஒரு நிமிஷம் சீப்படு. என்ன பண்ண? நீ முடியல கை வைக்காதன்பா. வேணாம்பா. நரேனா அழகா உனக்கு முல்லட் கட்டிங் தான பிடிக்கும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீ எதுவுமே பண்ண வேணாம். முல்லட் கட்டிங் உன்னை அந்த லூஸ் பையனா வெட்ட சொன்னானடி. நீ தான் வெட்ட சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? முல்லட் கட்டிங் பண்ணுவாங்க. நான் புல்லட் கட்டிங் கத்துர்க்கேன்டா. புல்லட் மாதிரி வெட்டுவேன். கட்டிங் வெட்ட வேணாம். இங்க ரெண்டு சக்கரம் வச்சு இங்க. ஏன் நீ இந்த ஆகாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? இங்க ரெண்டு சக்கரம், அதுக்கு அப்புறம் ஹேண்ட் பாரோட உனக்கு வெட்டி விடுறேன் வா. பின் மண்டையில வந்து இப்படி புல்லட் வரைஞ்சு தரேன் வா. நல்லா கத்துக்கிட்டு வந்திருக்கேன்டா. ஏய் ஐயே பாரு, ஒண்ணுமே ஆகல. அப்புறம் அந்த முடியல என்ன முடி? அதெல்லாம் ஓ முடிதான். தேவையில்லாத முடி. என்ன தேவையில்லாத முடி? ஆணில விளையாடாதீங்கப்பா. நீ முன்னாடியே வெட்டணும்னு சொன்னேன்னா போய் வெட்டி தரப்பா. நீ எதுக்கு உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து வெட்ட சொல்லி எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் நானு. நீ உட்காரு. என்ன உட்காரு? ஒரு நிமிஷம் உட்காரு. நான் உன்னோட உயிர், அதோட அந்த மயிர் முக்கியமா? டிப்ரஷன். நீ சொட்டையா எடுத்துட்டு என்ன பண்றது? சொட்டையாலாம் ஆகாது. ஒரு நிமிஷம் இங்க வா. நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதேப்பா. இப்ப என்ன பண்ண போற? நான் எதுவும் பண்ணல நரேனே. பின்னாடி புல்லட் பிடிக்கல. நான் கேடிஎம் பைக் வரையறேன்டா. வா, இந்த இடத்துல வரைய போறேன். என்னை டார்ச்சர் பண்ணாத. டார்ச்சர்லாம் பண்ணல. இப்ப எதுக்கு முடிய புடிங்க வெட்டி இங்க பாரு. எதுக்கு இப்ப முடிய வெட்டன நீ? நான் வெட்டணும்னு நினைக்கல. அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு ரீல் பார்த்தேன். பக்கத்துல உட்காந்து ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் மண்டைக்கு பின்னாடி புல்லட் வரைஞ்சிருந்தான். ஐயோ உனக்கு புல்லட் பிடிக்குமே அப்படின்ட்டு நீ சர்ப்ரைஸ் ஆவேல எந்திரிச்சு பாக்குறப்ப அதனாலதான் வெட்டினேன். கொஞ்சம் கொஞ்சம் பாருந்தா இங்கெல்லாம் உதிர்ந்து கிடக்குது. நீ இரு குடுமி எதுக்கு நீ போட்டு வச்சிருக்கப்போ? இரு இங்க பாரு. இந்த தென்னை மரத்துல வந்து இப்படி தென்னை மரத்தை புடிச்சு அப்படியே இப்படி ஒரு வெட்டு வெட்டிட்டேன்னா அவள முன்னாடி கட்டிங் முடிஞ்சு. கோவப்பட்டு அடிச்சு இடிச்சிட போறேன். அமைதியா எங்க போற நீ? என்ன பண்ண? ஐயோ நான் தாண்டி அடிக்கணும். நீ எதுக்கு அடிக்கிற? எத்தனை நாளா வெட்ட சொல்றேன். வெற்றியா நீ? பறக்கா மாட்டி இருக்குங்கிறாங்க எல்லாரும். உன் புருஷனால வேற எதுவும் காதல் படம் வளர்த்தா என்ன உனக்கு பிரச்சனை? நல்லாவே இல்ல. என்ன நல்லா இல்ல? பின்னாடி நல்லா இல்லன்னா என்ன? சட்டப்படாம பின்னாடி உட்கார்ந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான். பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியல. லூஸ் மாதிரி பேச கூடாது. ஆமா, இப்படி முடிய வளச்சிட்டு இருக்க. பங்கு வேற விட்டுருக்க பின்னாடி. பங்கு விட்டுருக்காங்க. பங்கு எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? அந்த பங்கு கட் பண்ணியே ஆவே நானு. லூஸ் மாதிரி பேசாதேன்பா. கட் பண்ணிட்டேன், பாதி கட் பண்ணிட்டேன். என்னடா மண்டை இது? பாரு, இப்படி அரைகுறையா விட்டா நல்லா இருக்காது. பின்னாடி வர வெட்டினியாக்கும். பின்னாடில நல்லா வெட்டிட்டேன். உனக்கு நார்மலாவே இப்படி புடிச்சு இழுத்தா முடியா வரும். முடியா வரும். ஏன் இப்படி பேசுற? பின்ன உனக்கு என்ன அப்படியே சன்சில்க் ஆட்ல வர மாதிரி இப்படி இப்படி இழுத்தா வராதாப்போ? வராது. வரும். அதனால வருது. இவ்வளவுதான் வெட்டியிருக்கேன். இங்க வேற கிடக்கு. இங்க ஊதி விடாத பிறகு யாரு க்ளீன் பண்றது? உட்கார்ந்து கூட்டு வீட க்ளீன் பண்றது. பார்பர் ஷாப்ல அப்படிதான் இருக்கும். எல்லாம் வெட்டி முடிச்சு தான் கூட்டுவாங்க. மொத்தமா வெட்டிட்டு கூட்டலாம் வா. அந்த கட்டிங், இந்த கட்டிங், ஸ்டைலிஷ் கட்டிங், ஒரு கட்டிங், வடிவேல் கட்டிங், விவேக் கட்டிங், பாக்ஸ் கட்டிங், சர்க்கிள் கட்டிங், ரெக்டாங்கிள் கட்டிங். ஃபன் பண்ணிருக்கேன் நீ வச்சு. கூட நான் முடிய வெட்டி. எனக்கு எது வெட்டற? நான் இப்பதான் வெட்டினேன். ஐயோ ஓகே, எனக்கு வெட்ட கூடாது. என்ன உனக்கு வெட்ட கூடாது? நான் ஆல்ரெடி இப்பதான் வெட்டினேன். பொம்பளையா? நீ தூங்குவேல தூங்கு. நான் தூங்க மாட்டேன். இங்க பாரு, நானே இப்படி தொட்டாவே எந்திரிச்சிடுறேன். உன்னைய மாதிரி வந்து சாயங்காலம் தூங்குவேல பாக்குறேன் நான். எப்படி? தூங்க மாட்டேன். தூங்கவே மாட்டேன். இன்னைக்கு இல்லனால என்னைக்காவது தூங்குவேல? இல்ல நைட் தூங்கு. பொம்பளையால் முடியோட தான் இருக்கணும். ஆம்பளையால் மொட்டை மண்டையா தான் இருக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ நைட் பாரு. என்ன முடி இருக்க காலையில எடுத்து பார்த்தா. சரி, அது சாயந்தரம் சாயந்தரம் பார்க்கலாம். இங்க வரைக்கும் இருக்காது. நல்லா டோரா கட்டிங் பண்ண சொல்றியா நீ? இப்ப நீ டோரா மாதிரி தான் இருக்கற. எதுக்கு இவ்வளவு முடி உனக்கு? இங்க வந்து உட்காரு. சம்மர்ல உனக்கு எதுக்கு இந்த முடி? இது சம்மர் முடிஞ்சு போச்சு. லூஸ் மாதிரி பேச. சரி, இப்ப என்ன சம்மருக்கு அப்புறம் எதுக்கு இந்த முடி? தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உனக்கு என்ன பிரச்சனை? நான் முடி வளர்க்கறதா சொல்லு. நல்லா இல்ல நரீனே. நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. காட்டு மராண்டி மாதிரி இருக்கு. ஒண்ணு முடி வச்சிருக்கணும், இல்ல தாடி வச்சிருக்க கூடாது. இல்ல தாடி வச்சிருக்கணும், முடி கம்மி பண்ணணும். எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இப்ப எதுக்கு இப்படி இருக்கிற? தேவதாஸ் மாதிரி லவ் ஃபெயிலியரா? லவர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இப்ப ஃபீல் பண்றீங்க. எக்ஸாம் நினைச்சு ஃபீல் பண்ணி இப்படி எல்லாம் வச்சிருக்கியா? என்ன
நாரேனே. நான் தாண்டி டென்ஷன் ஆகணும். ஏன் முடிய வெட்டி நீ டென்ஷன் ஆவியா? சரி அதெல்லாம் அப்புறம் விடு, முதல்ல சிசரை விடு. ஐயோ கத்திய வச்சு விளையாட கூடாது. சிசரை விடு. இப்படி குனி குனி ஒரு வெட்டு. ஐயோ சிசரை விடு. சரி இப்ப அங்கங்க சொட்டையா இருக்கே என்ன பண்ண போற? நான் கடையில போய் வெட்டிக்கிறேன். விடு. வெட்டுறியா? வெட்டுறேன். கண்டிப்பா வெட்டுறியா? இப்ப ஒரு vlog எடுத்துட்டே போய் வெட்டணும். அப்பதான் நம்புவேன். இல்லனா போயிட்டு அங்க நல்லா வந்து ஜெல்ல போட்டு தேய்ச்சிட்டு முடி வெட்டிட்டேன்னு வெட்டின மாதிரியே தெரியாது. என்ன வீடியோ கால்ல வந்து அவரை காட்டணும். பார்பரா அவர் யார் முடி வெட்டுறவரு அவரை காட்டணும். அவர்கிட்ட நான் சத்தியம் கேட்பேன். அப்படி ஆன்லைன்ல கேட்பேன். சத்தியமா வெட்டினீங்களா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நீ 500 ரூபா கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவேன் வெட்டிட்டேன்னு சொல்லுங்கன்ட்டு. என்ன நீ பேசுற? அசிங்கமா இருக்கு நிறைய. சீ என்ன புருஷனா எதுன்னு இருக்கு. முன்னாடி எல்லாம் எப்படி இருப்ப 4 முடி நட்டுக்கிட்டு இருக்கும். அழகா இருக்கும். என் காதல நட்டு வச்ச மாதிரி இருக்கும். என்ன 4 முடி நட்டு எரிச்சலே தானே நீ. அதுக்குள்ள உன்னை யார் எந்திரிக்க சொன்னா நாரேனே? ஏண்டி காலையில வந்து டீ குடுத்து எழுப்பா முடி வெட்டி எழுப்பி விடுற. நீ எல்லாம் பொண்டாட்டியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆமா ஆளு மண்டையும் எரிச்சலா வருது. உன்னை குரும் எரிச்சலா தான் உன் மண்டைய பத்தது எனக்கு எரிச்சலா வருது. சீ என்ன மண்டையோ கன்றாவி. நல்லா வாஞ்சி இருக்கிற மாதிரி கத்துறீங்க. டென்ஷன் ஆகாதே. போய் ஒழுங்கா போயிருந்தா போ. ஏன் வெட்டவே இல்ல. இது இழுத்து பத்து முடிய புடிச்சு. சிஸ்டர் ஏன் முடி வெட்டவே விட மாட்டீங்க? லூசு மாதிரி அப்புறம் பண்ணல. எப்படி நான் கத்துக்கிறதே? கத்துக்கணும். எனக்கு ஆசை பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும்ட்டு. லேயர் கட்டாவது பண்ணி விடுறேன். வாங்கி உட்காரு. எனக்கு எப்படி லேடிஸ் கட்டறதெல்லாம் இங்க எப்படி வெட்டுவே? எல்லாமே ஓ மண்டையில தான் ட்ரை பண்ண முடியும். பின்ன ஏன் மண்டையில ட்ரை பண்ண முடியும்? உட்கார ஒண்ணுமே வெட்டலடா. அசிங்க வெட்டவே வேணாண்டி. நான் கடையில போய் வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நானே செதுக்கி விடுறேன். உனக்கு பிடிக்காட்டி பண்ண வேணாம். நீ செதுக்கி வரேன். அப்புறம் நீ செதுக்கி விட்டேன்னா அப்புறம் ஒரு சிற்பி ஒரு சிலையை எப்படி செதுக்குறானோ அந்த மாதிரி நான் வந்து உன் முடிய செதுக்குவேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அந்த செதுக்குல இனிமேல் கடைக்கே போக மாட்டேன். இன்பா நீ தான் வெட்டி விடணும் அடமுடிப்பேன். நீ செதுக்கல உன்கிட்ட வெட்டவே மாட்டேன். நீ அப்படி வெட்டி விட்டுருவேன். நீ அதனால வேணாம். நான் கடைக்கு போய் நீட்டா வெட்டிக்க அமைதியா. அப்புறம் மொட்டை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். வீடியோவே என்னைக்கு எடுக்க முடியாது. பாத்துக்க எது வெட்டுவோம். நீ என்னமோ வந்து நான் வெட்டினா அப்படியே அம்மிக்கலை கொட்ட தெரியாதுன்னு கொட்டியது போல இருக்கிறது. இருக்கும். அப்படித்தான் இருக்கும். அப்படிலாம் இருக்காது. இப்ப இந்த முடிக்கு பதில் சொல்லு. எனக்கு முதல்ல சொல்லு. முடிக்கு பதில் சொல்லவா? என்ன கேள்வி கேக்குற சொல்லு. வெட்டுனதுக்கு பதில் சொல்றியோ? எவ்வளவு முடி வெட்டி எடுத்துருக்கேன்பா. வெட்டவே இல்ல நாரேனே. அதுக்குள்ள எந்திரிச்சு தொலைஞ்சிட்டேன் நானே. இங்க கொஞ்சம் முடி, இங்க இருக்கு முடி. பாத்துனாக்குறா என்ன இது வெட்டவே இல்லையா? 4 முடி வெட்டிருக்கேன். அதுவும் அழகா வேற வெட்டிவிட்டேன். அசிங்கமா வெட்டினாவது போய் வெட்டுவேன். சரி தாடியாவது வெட்டி விடுறேன். என் கையில தாடி ட்ரிம் பண்ணிக்கிறேன். என்னைய நம்பி ஒரு வாட்டி கூட எதுக்கு வேணான்னு ஆசையா இருக்கு நரேனே. வேணாம்பா ப்ளீஸ் நான் வெட்டியா அவங்க உட்காரு. போய் வெட்டிட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் பல்லு வளர்க்கணும். மூஞ்சி கழுவணும். ஒண்ணுக்கு போனியாமத? நான் அதெல்லாம் போகலைங்க. நீ டென்ஷன் ஆக்காத. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் மேல 10 நிமிஷம் மேல. அப்ப என்கிட்ட பேசாத போ. பேசவே மாட்டேன் இனிமேல். சீரியஸா பேசவே மாட்டேன். எனக்கு வந்து இப்ப நான் உன்னைய லேயர் கட் பண்ணாட்டி அவ்வளவுதான் பண்ணுவேன் நரேனு. ஒரு வாட்டியாவது நான் பண்ணுவேன். எனக்கு ஆசையா எனக்குது நரேனு. அவன் உயிரை கொடுக்கறான். கிட்னியை கொடுக்கறான். இதயத்தை கொடுக்கறான். முடி வெட்டிட்டு வரேன். நீ முடி எனக்கு வெட்டவே வேணாம். நானே வெட்டிட்டு வரேன். வந்தா மலை போனா மயிரா. இந்த மயிரை கூட எனக்காக கொடுக்க மாட்டேன். நீ எப்படி உயிரை கொடுப்ப? நான் இது கொடுக்கணும். நீ குடுக்காட்டி நான் புடிங்க எடுத்துருவேங்க. மரியாதையா உட்காந்துரு. இங்க பாரு பொறுமையா. நான் பல்லு விளக்கிட்டு போயிட்டு வரேன். சாந்த சொரூம்பினியா பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இப்படிதான் எங்க அம்மா எல்லாம் நீ சின்ன வயசுல அப்படிதான் மாட்டேன் அழுவேன். இப்படிதான் கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு வெட்டுவாங்க. அழுக அப்படிதான் வெட்ட போறேன். உனக்கு உட்கார் சட்டை லூஸ் ஆயிரும். ஒரு நிமிஷம் நான் பிரஷ் பண்ணிட்டு கடைக்கு போய் வெட்டிட்டு வரேன். நீ வெட்ட வேணாம். கடைக்கு போறதுக்கு முன்னாடி லைட்டா நான் வெட்டிக்கிறேன். டென்ஷன் ஆகாத. மண்டைக்கிட்ட உடம்பு புடிச்சு பாத்துக்கோ. நான் வெட்டுவேன். சரியா முடிய வெட்டுறேன். வெட்டு நல்லா வெட்டு. நல்லா நொட்டு. எனக்கு வெட்டுறதுக்கு நான் மட்டும் வந்துருவேன். உனக்கு வெட்டவும் விட மாட்டேன் இன்னைக்கு.
பல்லாவது விளக்க விடுறியா நீ? நீ பாட்டுக்கு பல்லு விளக்கு, நான் பாட்டுக்கு வெட்டுவேனா? டென்ஷன் ஆக்காத, உன் வாயில வச்சு விளக்க விட்டுறேன். இரிட்டேட் ஆகுது நீ பண்றது. சரி, கால்ல இருக்க முடியாது வெட்டுறேன். எனக்கு ஏதோ ஒரு முடிய வெட்டணும். என்ன முடிய வெட்ட? ட்ரிம்மர் எடுத்து வா, ஃபுல்லா கூட எடுத்து விடு. சரியா? ட்ரிம்மர் எனக்கு யூஸ் பண்ண தெரியும். அப்படியே மூக்கோட புடிங்கிட்டேன்னா என்ன பண்றீங்க? உட்காந்து பல்ல விளக்கு. லூஸ் மாதிரி பேச. டென்ஷன் ஆக்காதே நீ. விட்டு உட்காந்து விளையாடிட்டே இரு நீ. அல்ல ஆளுகளும் மண்டைகளும். எனக்கு ஃபர்ஸ்ட் பொறாம. என்ன எனக்கு என்ன விட உனக்கு அதிகமா முடி இருக்குன்னு, அதுதான் உண்மை. நான் தான் வெட்டறேன்னு சொல்லிட்டேன்லடி. இப்ப இது இங்க குடு, இந்த குடே ஒரு நிமிஷம் இத குடு. இந்த பிரஷ மாத்த சொன்னா மாத்திரியா? இது என்னது? இது என்னன்னு கேக்குறேன். இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இருக்கிற வரைக்கும்னா இது என்ன இப்படி விரிஞ்சு கிடக்கு? கக்கூஸ்ல தேய்ச்சியா இப்படி உட்காந்து? அதுவும் மண்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க பாரு. எல்லாமே இப்படிதான் பெப்பர் பேன் வச்சிருப்பியா? புது பிரஷ் வாங்கினா என்ன? அதுக்கு வேற யார் காசு செலவு பண்றது? உடனே ஐயோ இதுலதான் நீ மிச்சம் பண்ற. நல்லா 18 ரூபாயா செலவு பண்றப்பலாம் தெரியாது. நான் இன்னைக்கு 18 ரூபாய் செலவு பண்ணேன். கொஞ்சம் ரேட்டை மாத்திருப்பாங்க, எனக்கு தெரியல. ஏன் பேசாத? எங்க போற பல்லு விளக்கிட்டு? எங்கயும் போல. அப்ப முடி வெட்ட போல மாட்டையா? பாரு, தினம் அப்ப நீ தூங்கவே முடியாது. காலையில எந்திரிச்சு இந்த வேலையாதான் பண்ணுவேன். ஒழுங்கு மரியாதை போயிட்டு வந்துரு. ஒழுங்கு மரியாதை போயிட்டு வந்துருந்தா அங்க ஜன்னல்ல பாரு கேமரா வச்சிருக்கேன். அதே கேமராவை எடுத்துட்டு அவங்க கிட்ட விளாக் எடுத்துட்டு நீ போய் வெட்டி காட்டுற. ஓகே? போ, உனக்கு டீயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. போ. வேணாமா? நிறைய நீ சொல்லிட்ட போயிட்டு வரேன். பின்னாடி எல்லாம் சொட்ட சொட்டையா தெரியுது. வளர்ந்துருமா? ஐயா இப்பதானடா போறேன்னு சொன்னேன். நான் போல போ. அதுதான் பண்ணுவேன் நான். வேற பண்றேன் பாக்கற வர. இப்பவே தலையில உடனே பறக்காத. போ. போ. கிளம்பு. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருக்காத. ஓகே மக்களே, இப்ப வந்து அவன் போவான். அழுதுகிட்டே போய் வெட்டுறது எல்லாத்தையுமே நீங்க பாப்பீங்க. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். ஆமா, உன்னையெல்லாம் நம்பி தனியா விட முடியாது. நானும் வரேன். வா வாடி, வா வா வா. போய் இன்னைக்கு என்ன கட்டிங் பண்ணிட்டு வர போறோம்? மொட்டை அடிச்சு வளர்ந்த மாதிரி இருக்கும்ல, அது என்ன கட்டிங்கு? பஸ் கட்டிங் பண்ணிட்டு வரோம். வா. இல்ல அது யாரால பார்க்க முடியும்? அப்படியே சூர்யா, கஜினி படம் சூர்யா மாதிரி இருப்ப. அது ரொம்ப கன்றாவியா இருக்கும். கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரியான ஒரு கட்டிங். ஏன் உசுர வாங்கினியல்ல நீ? என் ஹார்ட்ட வாங்கி வச்சிருக்கிறீல நீ. அதுக்குதான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாபா ஓடி செல்லமே. இங்க பாருங்க, மண்டையில என்ன வித்தியாசம் தெரியுது? நல்லா தான் இருக்கு. அப்ப அவ்வளவு நல்லா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. வா போலாம். எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கேன். அப்ப சீனை பண்ணு. இந்த மாதிரி வைஃப் எல்லாம் யாருக்காவது கிடைக்குமாங்க சொல்லுங்க? கேட்க முடியவே வெட்டிட்டு என்னையவே வீடியோ எடுக்க சொல்லிட்டு எனக்கே கூட்டு போய் முடி வெட்டி விட போறேன். பாரு யாரு கிடைக்கு இப்படி சந்தோஷமா. வா, வாய் சிரிச்சாலும் வந்து கண்ணு அழுகுற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த வாட்டி வந்து அவன் முடி வளர்த்து பின்னாடி குடுமி பொண்ணுன்னு வேற சொல்லிருந்தான். அதனால முடி அதுதான் வெட்டி போட்டப்போ வெட்டணும் தானே. ஆமா. பஸ்கட் பண்ணிடலாம்லடா. பஸ்கட் தான் நான் பண்ண சொன்னேன். ஏன்னா மொட்டை அடிச்சுட்டு போயிடலாம். நைஸ். நரேனோட மண்டைய பாருங்க. நான் வெட்டியிருந்தா அழகா வெட்டியிருப்பேன். பாருங்க என்னடா மண்டை இது, போனி ஆகவே ஆகாது. சரி நரேன, சிரிச்ச மாதிரி வெட்டினாதான் நல்லா வரும். பரதேசி கட்டிங் பண்ணிடலாம். மேல நிறைய வச்சு சைட்ல எல்லாம் கரண்டிடலாம். பாரு, இவ்வளவு முடியல போவே இல்லை நான் வெட்டுறப்ப. டோரா கட்டிங் பண்ணியாச்சு. நரேனே இப்பதான் நல்லா இருக்கு கைஸ், நீங்களே சொல்லுங்க. சி மூஞ்சி ஒழுங்கா வை. இந்த வாட்டியாவது முடி வளர்க்கலாம் நினைச்சு இப்படி பண்றேன். நீ உயிரை வாங்கி பாரு. அதெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. இதுதான் மனுஷனாட்டு இருக்கு. பாரு இப்ப சிரிச்ச மகமா சூப்பரா ஹீரோ. இந்த ஸ்டைலிஷ் மேன் சட்டையில எழுதிருக்கு. இந்த மாதிரி இப்பதான் இருக்கு. பின் மண்டைய காட்டுறான் அவனே பாருங்க. சூப்பர் ஹாப்பி.
ஓகேவா? எப்படி பாத்தீங்களா என் பிராங்க்ஸ் வந்து இவனையே வீடியோ எடுக்க வைக்கிறேன். என்ன பண்ண ஓகே, எப்படி இருந்துச்சு இந்த ஹேர் கட் பிராங்க்? ஹேர் கட் பிராங்க் இல்ல, ஹேர் கட் பண்ண வைக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை வச்சு ஒரு பிராங்க்கும் ஆச்சு, உன் மண்டைக்கு ஒரு ஹேர் கட்டும் ஆச்சு. ஐம் ஹாப்பி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவன் மூஞ்சி மட்டும் பாருங்களேன். நீ ஏன் பிராங்கே பண்ண மாட்டேற? கண்டினியூஸா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல பண்ணு. இதுக்கெல்லாம் வச்சு ஒரு நாள் செய்யறேன்னு சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாக்க. சொல்லு. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் உனக்கு நீ வச்சு செய்ய மானகட்ட பையன், நான் சொன்னதே சொல்றேன். சரி, ஓகே கைஸ், பக்கத்துல வந்து கமெண்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை. அசிங்கப்படுத்துறாராமா, பழி வாங்குறாராமா, அசிங்கமா இருந்துச்சு. போ போ, பை 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 பை.